மூச்சுத்தடை நோய் எனப்படும் ஆஸ்மா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் இலங்கை முன்னணியில் உள்ளதாக இலங்கை சுவாச நோய் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் மக்கள் தொகையில் 10 முதல் 15% ஆஸ்மா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் முதியோரை உடல் மற்றும் மன ரீதியான அசௌகரியத்திற்கு உள்ளாக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆஸ்மா நோயை சரியான முறையில் கட்டுப்படுத்தாவிட்டால் அது மக்களின் மரணத்திற்கு வழிவகுக்கும் என 95% ஆஸ்மா நோயாளிகளை எளிமையான, மிகவும் செலவு குறைந்த, உயர் செயற்திறன் கொண்ட மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். எனினும் துரதிருஷ்டவசமாக உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 50,000 பேர் ஆஸ்மாவினால் இறப்பதாகவும் இலங்கை சுவாச நோய் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் நிரஞ்சன் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாண்டு மே 7ஆம் தேதி உலக ஆஸ்மா தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சுவாச நோய் நிபுணர்கள் சங்கத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார்.